மகிழ்ந்திடணும், நாடு செழித்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. ஊரு மகிழ்ந்திடணும், நாடு செழித்திடணும், சாமியை கும்பிட்டுக்க பூமி விளையும் அப்போ. வலது கையில் வீச்சறிவால், இடது கையில் தடாயுதம், கோபத்தில் கொந்தளிக்கும் கண்கள், தப்பு செஞ்சா கண்டிப்பேன் தண்டிப்பேன் என அமர்ந்திருக்கும் 45 அடி பீலிக்கான் முனீஸ்வரர். வழக்குகளை தீர்த்து வைக்கும் வாராகி அம்மன், அண்டத்தை ஆளும் 43 அடி உயரமுள்ள அங்காள ஈஸ்வரி, ஆண்டவனின் ஆசியை பெற்றுத்தரும் 40 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயர், 72 அடி உயரமுள்ள ராஜகோபுரத்திற்கு சிவாச்சாரியார்கள் சிறப்பு பூஜைகள் செய்து புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை ஊற்றி மகா பிரதிஷ்டை விழா. சென்னை எண்ணூர் பர்மா நகரில் அமைந்திருக்கிறது பழமை வாய்ந்த பீலிக்கான் முனீஸ்வரர் அங்காள ஈஸ்வரி அம்மன் ஆலயம். இக்கோவில் வளாகத்தில் புதிதாக 45 அடி உயரத்தில் பீலிக்கான் முனீஸ்வரர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்று இருக்கிறது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த 1ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை, மகா கணபதி ஹோமம், லக்ஷ்மி பூஜை, நவகிரக ஹோமம், பூர்ணாவதி தீபாராதனைகள் நடந்தன. 2ஆம் கால யாகசாலை பூஜை, புண்ணியாவதனம், புதிய விக்கிரகங்களுக்கு அஷ்டரி கிருஷிநயகள், எந்திர சாபனம், பிரதிஷ்டை பூஜை ஹோமம், தீபாராதனை காட்டப்பட்டு 4ஆம் கால யாகசாலை, புண்ணியாவதனம், ரிக்ஷா பந்தனம், கலச பூஜை, மகா பூர்ணாவதி தீபாராதனை, கலச புறப்பாடு என பிரதிஷ்டை விழா கோலாகலமாக நடந்திருக்கிறது. இந்த பிரம்மாண்ட சாமிகளை பார்க்க வந்த ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஓம் சக்தி பராசக்தி என முழக்கமிட்டனர். அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஏராளமான போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கொளுத்துற வெயிலுக்கு இடையே ஆலங்கட்டி மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? பெய்திருக்கே, மக்கள் மகிழ்ந்திருக்காங்களே. நம்ம வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துல தான் ஆலங்கட்டி மழை பெய்து மக்களை மகிழ்வித்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் என்றாலே வெயில் மாவட்டம் என்று சொல்லும் அளவிற்கு 110 டிகிரியை நெருங்கி கடும் மணல் காற்று வீசி வருவதால் அப்பகுதி பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே அச்சம் கொண்டிருக்கிறார்கள். இதனிடையே இன்று மாலை குடியாத்தம் அடுத்த மேல் ஆலந்தூர், கூடநகரம், கொத்தகுப்பம், பட்டு, சின்னச்சேரி, அகரம்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ய பொதுமக்கள் வெளியே ஓடி வந்து மழையை கண்டு ரசித்தும் நனைந்தும் குதூகலத்தில் குளிர்வித்துக் கொண்டனர். விவசாயிகளும் பெருமகிழ்ச்சி அடைந்தனர்.